நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பிரவழுதியின் இனிய வணக்கம். தேர்தல் அரசியல் களத்தில் ஒவ்வொரு நாளுமே புது புது செய்திகளாக கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்புமணி ராமதாஸ் இருக்கார் இல்லையா, அதாவது பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தை கட்சி தாங்க மாஸ். விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு வங்கியில் இருப்பதன் விளைவுகளால் தான் விசிகாவையே எல்லா கட்சியிலும் போய் நாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இலைமறை காயாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக பாமக ஒரு அரங்க கூட்டம் போடுறாங்க. பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு, அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சு ஒரு அரங்க கூட்டம் போடுறாங்க. அந்த அரங்க கூட்டத்தில் தான் நம்ம பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது எல்லா கட்சிகளுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக யாரை வைக்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வைக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே தான் அடுத்த ஆப்ஷனாக எங்கிட்ட வராங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவருடைய வருத்தத்தின் பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, விடுதலை சிறுத்தை கட்சி மக்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருப்பதன் விளைவுகளால் தான் எல்லா கட்சிகளுமே அவங்ககிட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி இலைமறைக்காயாக இந்த மேட்டர் நம்ம புரிஞ்சுக்கலாம். விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு வங்கியில் அதிகமாக இருப்பதன் விளைவால் தான் எல்லா கட்சிகளுமே விசிகாவை நோக்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எளிய முறையில் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஆதாரங்கள்லாம் பேசல, ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறேன். பொதுவாகவே ஒரு கட்சி கூட்டணி எதற்காக வைப்பாங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு கட்சி எதற்காக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் வெற்றி பெறணும். வெற்றி பெறுவதாக இருந்தால் அதற்கு வாக்கு வங்கிகள் ரொம்ப அதிகம். ஸோ வாக்கு வங்கிகள் எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்குதோ அந்த கட்சியை தேடி போய் தான் எல்லாரும் கூட்டணி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு வகையிலையும் கூட்டணி வைப்பாங்க. அது என்ன வகை அப்படின்னா, வாக்கு வங்கியில் இருக்கின்ற கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரல அப்படின்னா, எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குதோ இல்லையோ, ஏதாச்சும் அல்லசில் கட்சிகளுக்கு தெரியுமா, அந்த கட்சி தான் இரண்டாவது ஆப்ஷனாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் வாக்கு வங்கிகள் அதிகமாக இருக்குது என்று கருதியதன் விளைவால் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனாக விசிகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விசிகா வரல, அவங்க ஒரு கொள்கை கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிந்த உடனே என்ன பண்ணுறாங்க, சரி அந்த ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆப்ஷனாக பாமக வராங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. ஸோ விடுதலை சிறுத்தை கட்சி வாக்கு வங்கியில் அதிகமாக இருப்பதன் விளைவால் தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை சொல்லி தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அடுத்தது, கடந்த 6 மாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசிகே வாங்க 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 வாங்கன்னு உருவிட்டு இருந்தார். 1 முறை 2 முறை 4 முறை 5 முறை எத்தனை முறை கேட்டுட்டு இருக்கார். திரு திருமாவளவன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க. சீமான் அவர்களை கேட்டுட்டு இருக்கிறார். கடைசியில யாரும் வரல. அதன் பிறகுதான் எங்க கிட்ட கோரிக்கை வாங்க. எவ்வளவு சொல்லணும்னா எவ்வளவு இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு இதுக்குள்ள போக விரும்பல. நான் முடிவு எடுத்துட்டோம். அதனால் இன்னும் எங்களுடைய நிலைப்பாடு எடுத்துட்டோம். பாத்தீங்களா, நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப விரக்தியின் வெளிப்பாடாக சொல்லியிருக்காரு. நாங்கன்னா தக்காளி தொக்கா, ஃபஸ்ட் நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்களே 5 முறை போகிறீங்க, 6வது முறை போகிறீங்க, அவங்க வரலன்னு சொன்னோன்னே எங்கிட்ட வரீங்க, நாங்கன்னா தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. இதில் வருத்தப்படுறதுல ஒன்றும் கிடையாது. மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தாலே போதும், வாக்கு வங்கியில் எளிதாக கிடைக்கும். ஆனால் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்களுடைய மனதை வென்றெடுப்பதில் தோல்வியுற்ற நபர். இன்னும் சொல்ல போறாங்க, வன்னிய சமுதாய மக்களுடைய மனங்களை கூட வென்றெடுப்பதில் தோல்வியுற்ற நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ ஒன்றும் கிடையாது மக்களே, ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எதற்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? நம்முடைய விஷயங்களை போய் பார்லிமெண்ட்டில் பேசணும், நமக்கான உரிமைகளை போய் பார்லிமெண்ட்டில் போய் பேசணும், அதற்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அப்படியே பட்சத்தில் போன நாடாளுமன்ற எலெக்ஷனில் பாமக எல்லா இடங்களுமே கேவலமாக தோத்தாங்க. அப்படி இருந்த போதிலும் கூட நம்ம பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு உள்ளே போனார். ஆனால் உள்ளே எத்தனை தடவை போனார்? 2 தடவை போனார். ஒரு தடவை எதற்காக போனார்னா, இஸ்லாமிய விரோத சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற சிஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனார் ஒரு தடவை. 2வது தடவை எதற்காக போனார்? வேளாண்மை சட்டம் என்று சொல்லப்படுகிற சட்டம், அதாவது விவசாயிகளுக்கு எதிரான சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற வேளாண்மை சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதற்காக போனார் உள்ள.
நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அப்போ கூட நம்ம பத்திரிகையாளர் கேட்டாங்க, மக்களுடைய விரோத சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சட்டத்துக்கு வாக்களிக்கிறீங்களே என்னங்க அர்த்தம் கேட்டதுக்கு, நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்துக்காக வாக்களிச்சுன்னு சொல்லி சொன்னார் நம்ம ராமதாஸ் அவர்கள் சொன்னார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வன்னியர் சமுதாய மக்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு கூட இவர் தயாராக இல்லை, பார்லிமெண்ட்டுக்கே போகிறது கிடையாது. இந்திய நாட்டிலேயே மோசமான ஆப்சன்டீஸ் இருக்கிற நபர் யாரும் பார்க்குறப்ப, அட்டர்னன்ஸ் இருக்கிற நபர் யாரும் பார்க்குறப்ப அது வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இதை நான் சொல்லலை, பார்லிமெண்ட்டுடைய அட்டர்னன்ஸ் சொல்லுது. பார்லிமெண்ட்டுக்கே வர்றது கிடையாது, சரியாக வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லி அட்டர்னன்ஸ் சொல்லுது. அப்போ உங்களை வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுத்து உங்களை வந்து கட்சி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை உட்கார வச்சாங்க. நீங்கள் எத்தனை தடவை போய் அந்த வன்னியர் சமுதாய மக்களுக்காக பேசுனீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பேசணும். ஆக்சுவலாக அதான் வந்து ஒரு எம்பியோடைய வேலை. ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசலை. நீங்கள் சார்ந்திருக்கின்ற வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஆதரவாச்சும் நீங்கள் எத்தனை தடவை போய் பேசுனீங்க? பார்லிமெண்ட்டுக்கு போனால் தானே பேசுவீங்க. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு போய் மக்களுடைய உரிமைகளை பேசலாம் மட்டும்தான் மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க முடியும். ஆனால் அதில் தோல்வியுற்ற நபர் தான் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ஆனால் அதில் வென்று காட்டிய நபர் தான் திருமாவளவன் அவர்கள். உண்மை 2018ஆம் வருடம் என்ன நடக்குது? ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு எடுத்துடுறாங்க. மருத்துவ மத்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த தொகுப்பின் மூலமாக மத்திய அரசாங்கம் 27% இடஒதுக்கீடு தரணும். யாருக்கு? ஓபிசி மக்களுக்கு. இந்த 27% தான் நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்துறாங்க. இதை கண்டறிந்த நபர் யார்? திருமாவளவன். அவர் தான் 2018 கண்டறிஞ்சு என்ன பண்ணுறாரு, அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் ஹர்ஷவர்தன் போய் மனு கொடுக்குறாரு. நீங்கள் ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு எடுத்துட்டீங்க, திருப்பி கொடுக்குன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறாரு. அதற்கு பின்பாக 2019 கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் களத்தில் இறங்கி ஃபஸ்ட்டு போராட்டம் பண்ணுறாரு. இவர் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்திய லெவலில் இந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. திருமாவளவன் எதற்காக போராட்டம் பண்ணுறாரு, ஓபிசி மக்கள் எதுவும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எல்லா கட்சிகளுமே இந்த விஷயத்தை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இந்த ஓபிசிகளை யார் வரா? வன்னியர் சமுதாய மக்களும் வராங்க, கவுண்டர் சமுதாய மக்கள் வராங்க, நாடார் சமுதாய மக்கள் வராங்க, அப்புறம் வந்து முக்குலத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வராங்க. இதில் பின்ன நிறையா கேட்டகரியில் இருக்க மக்கள் எல்லாமே வராங்க. ஸோ அவங்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது, ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டது. ஸோ திருமாவளவனுடைய முயற்சியின் மூலமாக தான் மறுபடியும் அந்த ஓபிசி மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இன்றைக்கி வந்து படிக்காத நபர்கள் வேணால் திருமாவளவன் வந்து ஒரு ஜாதிய தலைவர்னு சொல்லலாம், அந்த தற்கொலைகள்லாம் சொல்லலாம். ஆனால் படித்த நபர்கள் தெரியும், இன்றைக்கி நம்ம சமுதாயத்தை சார்ந்த மக்கள் டாக்டராக படிச்சுருக்காங்கன்னா திருமாவளவன் காரணம் அப்படின்ற விஷயம் தெரியும். ஸோ மக்களுடைய மனங்களை வென்றெடுப்பதில் கொஞ்சம் கூட அயராத உழைத்து கொண்டிருக்கின்ற தலைவர் திருமாவளவன் அவர்கள். ஸோ அதனால் ஒரு வாக்கு வங்கியில் இருப்பது என்பது ரொம்ப இயல்பான விஷயம் தானே. இதுக்கு வருத்தப்பட வேண்டிய ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்களும் களப்பணி ஆற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கும் மக்களுடைய வாக்கு வங்கியில் கிடைக்கும். சரிங்களா? இது மட்டும் கிடையாது, அது வந்து ஓபிசி மக்களுடைய மனங்கள் மட்டும் கிடையாது, இஸ்லாமிய மக்களுடைய மனங்களை வென்றெடுத்திருக்காரு திருமாவளவன். சும்மா ஒரு 10 பேர் 15 பேர் 100 பேர் 1000 பேர் வச்சு பேர் நடத்தலை, லட்சம் நபர்களை வைத்து பேர் நடத்தினார். திருச்சியில் சிஏ சட்டத்திற்கு எதிராக லட்சம் நபர்களை திரட்டி பேரணி நடத்திய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. அகில இந்திய லெவலில் இது போன்ற பிரம்மாண்டமான பேரணி வந்து யாரும் நடத்தியிருக்கவே மாட்டாங்க. திருமாவளவன் பண்ணார் சிஏ சட்டத்திற்கு எதிராக. சரிங்களா? இஸ்லாமிய அமைப்பு கூட பண்ணலைங்க, திருமாவளவன் பண்ணாருங்க. அப்போ இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்ற பொழுது முதல் ஆளாக குரல் எழுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் திருமாவளவன். அப்போ அவருக்கு வாக்கு வங்கியில் இருக்க தானே செய்யும். பார்லிமெண்ட்டில் வந்து சிறுபான்மை மக்களுடைய ஸ்காலர்ஷிப் எடுத்துறாங்க, ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எடுத்துறாங்க. யார் குரல் ரைஸ் பண்ணா? திருமாவளவன் குரல் ரைஸ் பண்ணார், பார்லிமெண்ட்டில் பேசினார். சிறுபான்மை மக்களுடைய ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எடுக்காதீங்கன்னு சொல்லி பேசினார். அப்போ வந்து நமக்காக ஒரு தலைவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் அப்படின்றப்ப எல்லா மக்களுமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தானே செய்வாங்க. அது மூலம் மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகிற ஒரு திட்டம் இருந்துச்சு பார்லிமெண்ட்டில். அதையுமே நம்ம என்ன பண்ணால் பிஜேபி அரசாங்கம் எடுத்துடுறாங்க. அதாவது சமூக நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கல்வியில், ஆராய்ச்சி கல்வியில் வந்து படிக்கலாம், இலவசமாக படிக்கலாம், யார்? இஸ்லாமிய மக்கள் படிக்கலாம். அந்த கல்விக்கு வழங்கி கொண்டிருந்த நிதியை எடுத்துடுறாங்க, திட்டத்தை எடுத்துடுறாங்க நம்ம மோடி அரசாங்கம். இஸ்லாமிய விரோத போக்கு இந்த போக்கு. இதை கண்டித்து திருமாவளவன் வந்து பார்லிமெண்ட்டில் பேசினார். அது மட்டுமா, அல்லாஹு அக்பர், ஜெய் பீம் இந்த மாதிரி முழக்கங்கள் எல்லாமே பார்லிமெண்ட்டில் பேசிய நபர். இன்றைக்கி கூட வந்து பார்லிமெண்ட்டுடைய அந்த அவை குறிப்பில் எடுத்து பார்த்தா அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து களமாடி கொண்டிருக்கின்றார். ஸோ அதனால் இஸ்லாமிய மக்களுடைய மனங்களையும் வென்றெடுத்திருக்காரு திருமாவளவன். ஸோ அந்த மாதிரி வந்து மக்கள்கிட்ட போய் பேசுங்க, மக்களுக்காக பேசுங்க, பார்லிமெண்ட்டில் பேசுங்க. சும்மா வந்து ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு 2 தடவை மட்டும் பார்லிமெண்ட் போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் யார் ஓட்டு போடுவா? எந்த மக்களுடைய மனங்களை வென்றெடுக்க முடியும்? அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் திருமாவளவன் பின்னாடி ஏராளமான மக்கள் இருக்காங்க. ஜாதி, மதம், இனம், மொழி கடந்து அனைத்து மக்களுமே அவர் பின்னாடி பயணிக்கின்றாங்க என்ற விஷயங்களை அறிந்ததன் விளைவால தான் அண்ணா திராவிட முன்னேற்றக்காரங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக திருமாவளவன் வைக்கிறாங்க. நம்ம அன்புமணி ராமதாஸ் வச்சுருப்பாங்களே.
இன்னும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது மக்களே. அவருடைய களப்பணிகள் என்பது வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக வந்து ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த நீதிபதிகள் என்று சொல்லப்படுகின்ற பதவிகளையும் இடஒதுக்கீடு வழங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்லி கேட்குறாரு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு வழங்கன்னு சொல்லி கேட்கல. அவர் சொல்கிறாரு ஓபிசி மக்கள்னா யார், பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஓபிசி மக்களுக்கும் அதுவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் நீதித்துறையில் நீதிபதி பதவிகளை இடஒதுக்கீடு வழங்குங்க அப்படின்னு கேட்குறாரு. அதனுடைய பின்னணி என்ன, அவர் கேட்ட அதன் பின்னணி என்ன? ஏன் வந்து பிசி மக்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாதா, எம்பிசி மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாதா, எஸ்சி மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாதா, எஸ்டி மக்களுக்கு தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் கிடையாதா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டாண்டு காலமாக தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனைகளின் உள்ளார்ந்த சிந்தனையின் விளைவுனால தான் அவர் அந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீடு கேட்குறாரு, நீதிபதி பதவிகளில் இடஒதுக்கீடு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவருடைய விஷன் என்பது வந்து ரொம்ப ஒரு அகண்ட விஷன். இன்ன வரைக்கும் கூட வந்து ஜாதியின் ரீதியாக அணிதிரண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் வேணால் திருமாவளவனை எதிரியாக பார்ப்பாங்க, சுயஜாதி அறிவுப்படுத்தவர்கள் பார்ப்பாங்க. ஆனால் ஜாதியை கடந்து இந்த அறிவார்ந்த சிந்தனை கொண்ட மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் திருமாவளவன் வந்து ஒரு இன்டலெக்சுவல் பர்சன், அவர் நமக்காக பேசுகிறாரு, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக பேசுகிறாரு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதன் விளைவுகளால் தான் வந்து மக்களுடைய மனங்களை வென்றெடுத்திருக்கின்றார் திருமாவளவன். அதன் விளைவுகளால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக யார் வைக்கிறாங்க, பாமகவா விசிகாவா அப்படின்னு பார்க்குறப்ப விசிகா தான் இங்கே கரெக்டாக இருக்கும். விசிகிட்ட மோதி பார்ப்போம், இத்தனை சீட்டு தரோன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம், தந்தானா கூட்டணி சேர்த்துக்கிடுவான், இல்லாட்டி வந்து பாமகட்ட போவோம், செகண்ட் ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து விசிகா வந்து 5 சீட்டு தரேன்னு சொன்னாங்க நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை எனக்கு 10 கொடுன்னு சொல்லி இவர் டிமாண்ட் பண்ணால் கூட 10 தந்திருப்பாங்க, தயாராக இருந்திருப்பாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு கொள்கை தாங்க முக்கியம், கோட்பாடுகள் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லி கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் திருமாவளவன் அவர்கள். சரியா? ஸோ வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதன் மூலமாச்சும் புரிஞ்சுக்கிறட்டும், ஓப்பனாக பேசியிருக்காரு, பட் இருந்தாலும் இதன் மூலமாச்சும் புரிஞ்சுக்கிறட்டும், மக்களுடைய மனங்களை வென்றெடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக வாக்கு வங்கி எல்லாமே கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி செய்கின்ற புரட்சி நம்பர் வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.